வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்படி ஆரம்பிச்சா நல்லா இருக்காது. வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கங்கா என்ன அப்படி போனா கரெக்டா இருக்கும். கங்குவா அதுல வந்து போர் அப்படின்றது கூட போர் அப்படின்றாங்க. நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு போர். நீங்க என்ன படத்தை பாத்தீங்கன்னு தெரியல. நான் படத்தை பார்த்துட்டு வந்தேன். சரி, இப்போ ஆக்சுவலா பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அதனாலதான் கொஞ்சம் ரொம்ப அப்படியே டயர்டா இருக்குது. ஆனா இந்த படம் வந்து ஓப்பனா சொல்றேன், எங்க அம்மா வந்து நான் படத்துக்கு கூப்பிட்டு வரலன்னு சொன்னதே இல்லை எந்த ஒரு படத்துக்கும். இவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்க அம்மா இல்ல அந்த படம் நல்லா இருக்காதுங்கிறாங்க, நீங்க இங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. உங்களை யார் அந்த படத்தை போய் பார்க்க சொன்னா? அப்புறம் பார்த்துட்டு தானே பேசணும், இப்ப பார்க்காம பேச முடியாதுல்ல. சோ சரி பார்த்துட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நேத்து இரவு வந்து அந்த டிக்கெட் புக் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட தியேட்டர் ஃபுல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ புக் பண்ணும்போது நிறைய சீட்ஸ் ஃபுல்லா இருந்துச்சு. கேன்சல் பண்ணிட்டாங்களா இல்ல அந்த கூட்டம் அங்க வரலையா இல்ல ஸ்கேம் பண்ணிருக்காங்களா? அன்புக்குரிய நபர்கள் யாரோ காப்பாத்திருக்காங்க. இல்ல அது புக் பண்ணிட்டா வராம இருப்பாங்க. புக் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு காலையில போய் பாக்குறேன். ஆனா தியேட்டர்ல வந்து அந்த டிக்கெட் ஆப்ஸ் கிட்ட பேசி வந்து அந்த புக் பண்ண மாதிரி புக் பண்ண மாதிரி ஏதாவது காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இத்தனை புக்கிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போய் பார்க்கும்போது தியேட்டர்ல வந்து சீட்ஸ் வந்து அங்கங்க நமக்கு தெரியும்ல, இப்ப பக்கத்துல எல்லாம் ஃபுல்லா தான் இருந்துச்சு. யாருமே பக்கத்துல இல்ல, நான் தனியா உட்காந்துட்டு இருக்கோம் நானும் ஒய்ஃபும். நல்ல காத்தோட்டமா இருக்குது தியேட்டரு. அப்பதான் புரிஞ்சுது ஏதோ ஒரு போர்ஜரி வேலை அந்த புக்கிங் ஆப்ல நடக்குதுன்ட்டு. அதையும் இதன் மூலியமா இன்னைக்கு இதை கண்டுபிடிச்சு. ஆமா, ஏன்னா எல்லாம் புக்கிங்ல இருக்க மாதிரி தான் எனக்கு காட்டுச்சு. அது இன்ஃபேக்ட் வந்து இந்த பட்ஜெட்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஃப்ரண்ட் ரோ, அது எல்லாமே ஃபில்டுன்னு தான் காட்டுச்சு எனக்கு. அதெல்லாம் நாட் அவைலபிள்ல காட்டுச்சு. இன்னைக்கு வரும் யாருமே இல்லைங்க, அங்க உட்காரவே இல்லைங்க ஆளு. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம். இது ஏதோ ஸ்கேம் நடக்குது, இது என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்கள். இதுக்குன்னே சில பேர் இருப்பீங்க ஸ்கேம் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. சில இப்ப கண்டுபிடிக்கிறவங்க தான் ஸ்கேம் பண்ணிட்டு அலைதான் கருப்பு ஸ்கிரீன் அப்படிங்கிறாங்க. கீழே போய் பஸ் ஸ்டாண்ட் வரமா தலையில அடிச்சுக்கிட்டே போடா. இதுல வேற டாக்ஸிக் யூடியூப் அத கீழே ஒருத்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டுருக்கான், டேய் அது ஆரம்பிச்சது நீ தான்டா, சும்மா இருந்தவன வந்து கும்மி அடிச்சு விட்டுட்டு இப்ப உனக்கு திரும்புது. சரி ஓகே, அப்ப இது ஒரு ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு. சரி அந்த ஸ்கேம் எல்லாம் ஓர வைப்போம். ஆனா அந்த ஸ்கேம் செய்வதற்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கார்கள் பாத்தீங்களா. அதற்கு காரணம் என்னன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் நான் சொல்லுவேன். சரி, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரே கொஸ்டின். உங்களுக்கு பர்சனலா வந்து சூர்யா மேல ஏதாவது வந்து வன்மம் இல்ல எதிர்ப்பு இருக்கா? இருக்குங்க, இல்ல இருக்கு. ஏன் என்னென்ன விஷயத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் கதை அடிப்படையில காட்சிப்படுத்துதல்ல இதெல்லாம் ஓகே. எந்த இடத்துல நம்ம முரண்படுறோம் அப்படின்னா, ஒரு தவறு செய்யாத ஒரு சமூகத்தை அந்த சமூகம் தவறு செய்தது போல சித்தரிப்பதற்கு ஒரு எச்ச வேலை பண்ணாங்கல்ல, அந்த கேலண்டரை மாட்டி விட்டு. இந்த எச்சத்தனத்தை நம்ம எதிர்க்கிறோம். இந்த எச்சத்தனத்தை அந்த சமூக மக்கள் கேள்வி கேட்கும்போது மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொன்ன சூர்யாவே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுக்கு அடுத்து மக்கள் கோயிலுக்கு போறாங்க, எங்கேயோ போறாங்க, எதுக்கோ பண்றாங்க, அதெல்லாம் கேள்வி கேட்க துப்பு இல்ல. தமிழர்களுக்கு கட்டினதுல 1-2 கோயில் தான் நல்லா உருப்படியா இருக்குது. அந்த ஒரு கோயில்ல வந்து தஞ்சை பெரிய கோயில் ஒரு முக்கியமான கோயில். அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்களா, சாமி கும்பிட்டீங்களா, வந்தீங்களா தானே இருக்கணும். அதை விட்டுவிட்டு அந்த கோயிலுக்கு போனோம், அங்க அவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தேவையா? இதுக்கு பதிலாக நீங்க கோயில் கட்டலாம், இது ஹாஸ்பிட்டல் கட்டலாம், இது ஸ்கூல் கட்டலாம் அப்படின்னு அவங்க அம்மையார், அவங்களோட மனைவி அம்மையார் சொன்னாங்க. அப்ப அதான் இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த கங்குவா படம் பாக்குறதுக்கு பதிலாக நம்ம எங்கேயா போற வழியில ஒரு அனாதாசிரமத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம். இல்ல நித்திரையில வந்து நம்ம நேரத்தை செலவிடலாம். ஆமா, இந்த மாதிரி ஏதாவது தூங்கி இருக்கலாம், இதெல்லாம் இது பண்ணலாம். அப்ப இந்த மாதிரியான வன்மங்கள் நமக்கு இருக்கு. நான் இல்லன்னு சொல்லி நான் நடுநிலையெல்லாம் சொல்லல. சூர்யா அவர்கள் தப்பான அரசியல் முடிவுகளை எடுத்தார். அந்த தப்பான அரசியல் முடிவுக்கு பல பேர் ஒரு எதிர்ப்பையும் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சூர்யா வந்து இந்த படத்துலதான் போராளின்னு நினைக்காதீங்க. ஏடிஎம்கே ஆட்சியில ஒரு போராளி, தெரியுமா தெரியாதா? ஆமா, ஏடிஎம்கே பீரியட்ல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராலாம் வந்து கங்குவான்னு கத்திட்டு இருந்த நபரு இப்ப எங்க? மும்பைல இருக்காருங்க. இப்ப திமுகன்னு கத்த வேண்டியதானே, ஏன் கத்தல? மும்பைல இருக்காரு. மும்பைல போயிட்டு ஜாக்கிங் போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த ஊர்ல ஜாக்கிங் பண்ணா உங்க அப்பாவுக்கு ஏதோ கோவம் வருதான், அதனால மும்பைல போய் ஜாக்கிங் போறீங்க. அது பாலிவுட் கல்ச்சர் தெரியும்ல. நம்ம ஜிம்முக்கு போறோம், ஜாக்கிங் போறோம்னா அந்த ட்ரெஸ்ல பாப்பராசி வந்து போட்டோ எடுப்பாங்க, சுத்தி பார்த்து வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், அது ஒரு நியூஸ்ல வரணும். சுரேஜ் லெஃப்ட் அப்படினுவாங்க. அப்படியே வெயிட் பண்ணி போஸ் கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும். அந்த ஜிம்முக்கு போகும்போது டைட்டா ஒரு அசிங்கமான ட்ரெஸ் போட்டு வந்து ரோட்ல நடந்து காட்டணும். ஏன்னா இது ஒரு பிரைவசி, எதை எடுக்கிறீங்க அதை போடுறதும் தப்பு. சரி விடுங்க. அப்ப அந்த கல்ச்சர் வேணும்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அங்க போய் செட்டில் ஆயிட்டீங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. இப்ப இந்த வன்மத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். சோ இதுக்கு அடுத்து நான் சொல்ல வருது என்னன்னா, பாவங்க சூர்யா. ஓப்பனா சொன்னா பாவங்க. சிறுத்தை சிவாக்கு என்ன வன்மோன்னு தெரியல. உண்மையிலேயே படம் வந்து அவ்வளவு மோசமெல்லாம் இல்லைங்க. நான் ஓப்பனா சொல்றேன். எப்படின்னா, கல்கின்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம்? ஆமா, அந்த படத்தோட இந்த படத்தை கம்பேர் நல்லா இருக்கு. கல்கி படத்துல அவர் அந்த ஹீரோ பேர் என்ன? ஒரு பேரு பிரபாஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த முட்டியில 10 பேர் அது பறக்கிறதும் கூட நம்ம ஏத்துக்கலாம்.
சரி என்னமோ கற்பனையில பறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த ஃபைட்டை ஒரு 20 நிமிஷத்துக்கு கொண்டு போய் அது என்னென்னமோ பறக்க விட்டுட்டே இது பண்ணிட்டு அது எவ்வளவு மரண மொக்கையா இருக்கும். அந்த மரண மொக்கையோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கங்குவா எவ்வளவோ பரவாயில்ல. இல்ல ஜென்யூன் பாரு, எனக்கு அதான் தோணுச்சு. சுமாரான படம் ஓகேவா. ஆனா நீங்க ரெண்டாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா கத்திக்கிட்டே இருக்காங்க, அது சவுண்ட கம்மி பண்ணிட்டாங்க. இப்ப கம்மி பண்ணிட்டாங்க. சங்கூதுர சத்தம் கூட கம்மியா தான் கேக்குது. சோ நிறைய எடிட்டிங் ஒர்க் போயிருக்கு போல, சவுண்ட் பேஸ்டா. ரொம்ப எல்லாம் வந்து இறைச்சலாம் ஃபீல் ஆகல, நார்மலா தான் கத்திட்டு தான் இருக்கிறாங்க. பட் அந்த நீங்க சொல்ல மாதிரி தலைவலிக்கிற அளவுக்கான இறைச்சல் வந்து இப்ப தியேட்டர்ல உண்மையிலேயே குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது இந்த படத்தோடைய விமர்சனம்னு நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே வந்து ரொம்ப அதிகமான நெகட்டிவ் விமர்சனங்கள் தான், ரொம்ப அதிகமான ஒரு, அதாவது இந்த படம் வந்து ஆஹா ஓஹோ படம்னு நான் சொல்லல. ஆனா இந்த படத்தை விமர்சித்தவர்கள்னா கன்ஃபார்மா சூர்யா மேல வன்மத்தோட தான் விமர்சிச்சிருக்காங்கிறது அப்பட்டமா தெரியுது. குறைகள் இந்த படத்துல நிறைய இருக்கு, அதையும் நம்ம பேசுவோம் கண்டிப்பா. ஆனா இது ஒரு குப்பை படம். இந்த குப்பை படத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணி சூர்யாவோட லைஃப் கெரியரு காலின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணு நல்ல முயற்சி படம் இல்ல. ஆனா இது குப்பை கதை. இந்த கதையில வந்து குப்பை கதை தான். இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு எவனுக்குமே இந்த கதை புரியாது. ஏன்னா இந்த கதையவே இவங்க ஒண்ணு என்ன கான்செப்ட்ங்கிறதே விளக்கி சொல்லல. நான் சொல்றேன், கரெக்டா சொல்லுங்க. ஐந்தீவு இருக்கு, அதாவது இந்தியாவுக்கு போற வழியில வந்து ஒரு அதெல்லாம் வந்து அந்த கதைக்குள்ள வர ஆஸ்பெக்ட்ஸுங்க. இங்க என்ன இவங்க ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க, இந்த நிகழ்காலத்தை காட்டுறாங்க. சரி, அதுல ஒரு சூர்யா இருக்காப்ல, அங்க ஒரு புள்ள இருக்கு, குழந்தை. அதுக்கப்புறம் வந்து கடந்த காலத்துல ஒரு சூர்யா இருக்காரு, கடந்த காலத்துல ஒரு சின்ன பையன் இருக்கிறான். இப்ப இதுல இருந்து நமக்கு புரியுறது என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஏதோ ஒரு பந்தம் இருக்கு. அதாவது இவங்க தான் அவங்க, அவங்க தான் இவங்கிறத வந்து இந்த படம் வந்து நமக்கு சொல்லுது. ஆனா அது எப்படி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒருத்தரும் இப்ப இருக்கிற ஒரு ஆளும் எப்படி ஒரே ஆளா, என்ன இல்ல அடுத்த ஜென்மம்ங்கிற மாதிரி ஜென்மம் கான்செப்ட் சொல்றீங்களா? இல்ல இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ங்கிற கான்செப்ட்ல கடைசியில அந்த பையன் பாத்துட்டு இருக்காப்புல. ஏன்னா அவருடைய மூளையில, அந்த சின்ன பையனோட மூளையில ஏதோ பயோடெக்னாலஜில ஏதோ பண்ணி ஒண்ணும் இல்ல. அந்த அயன் படம்னு ஒரு அயன் படம் வந்துச்சுல, அயன் ஆரம்பத்துல சூர்யாவுக்கு நல்லா ஓடணும். அந்த படத்துல ஒரு காட்சி வரும் பாத்திருக்கீங்களா? ஒரு டைரக்டர் வருவாப்புல, இந்த படத்துல இருந்து இந்த காட்சி எடுத்து போடு, இந்த படத்தை காட்சி, அது இந்த படத்தை பண்ணிருக்காங்க. முதலோட சண்டை போடுறது, ஒரு சைனீஸ் அந்த தாய்வானிஸ் ஃபைட்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவரோட டோனிஜாவோட படத்துல இருந்து முதலையோட சண்டை போடுற காட்சி இருக்கும், ஒரு சின்ன பையன். அந்த காட்சி இருக்கு, அந்த காட்சி எடுத்து உள்ள போட்டாச்சு. பிளாக் பேந்தர் படம் பாத்திருக்கீங்களா? அதுல வந்து அந்த வில்லனுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா பச்சை குத்திருப்பானா, அந்த தழும்பு, அதே இது இங்கேயும். வைக்கிங் சீரியஸ் பாத்திருக்கீங்களா? வைக்கிங் சீரியஸ்ல அதே போல வந்து இந்த 5 ட்ரைப் இருக்கும், 6-7 ட்ரைப் இருக்கும். அவங்க எல்லாம் ட்ரெஸ், எல்லாமே ட்ரெஸ், ஃபைட்டிங் ஸ்டைலு, லொட்டு லொஸ்க்கு எல்லாம் வைக்கிங்ஸை பார்த்து அப்படியே ஈடச்சான் காப்பி. ஸோ அந்த வைக்கிங்ஸோடைய அதே மரபா இருக்கக்கூடிய எல்லா வெவ்வேறு ட்ரைப்ஸ் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல கூடுவாங்க. அந்த இடத்துல மட்டும் யாரும் வந்து ரத்தக்கரை பண்ணிக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கும். அந்த காட்சியெல்லாம் அப்படியே இருக்கும். அந்த வைக்கிங் சீரியஸ்லயும் என்ன போட்டு வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வில்லன் வந்து கொலை பண்ண மாதிரி காட்சிருப்பான். இந்த இதுலயும் அதே இருக்குது. இது என்னன்னா பல படங்கள், பல சீரியஸ், பல விஷயங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும், அப்புறம் இந்த லூசி படத்துல இருந்து மூளையோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்ஸ் அதிகப்படுத்தும் போது சூப்பர் நேச்சுரல் பவர் வருங்கிற அந்த கான்செப்ட். அதே இது இந்த பையனுக்கு வந்து அந்த மூளையை ஏதோ பண்ற மாதிரி இது பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மகதீரா படத்துல இருந்து அந்த தெலுங்கு ஆடியன்ஸை கவர்றதுக்கு மகதீரால இருந்து ஒண்ணு அந்த அந்த இது பவர் ஆஃப் கேர்ள்ஸ்ல கலக்கிற மாதிரி அதுல போட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு கூட்டு கலவையா தான் கங்குவா அப்படின்னு சொல்லி இந்த பேர் மட்டும் தான் இவங்களா வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு சில தமிழ் தேசியவாதிகள் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு, ஒரு தமிழன் நடிக்கக்கூடிய படம், ஒரு தமிழ்லயும் முழுக்க முழுக்க பேசியிருக்கிறாங்க, ஒரு தமிழ் கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய படம், அதனால இந்த படத்தை வந்து தமிழர்களே தோல்வி அடைய வைக்கிறது அப்படின்னா இந்த படத்தை தமிழர்கள் மட்டும் தோல்வி அடைக்க வைக்க போறது இல்ல. இந்த படத்தை வந்து யார் பார்த்தாலுமே பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா ஒட்டாது. ரீசன் என்னன்னா, பல ஆங்கில படங்கள்ல இருந்தும் பல எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே எவ்வளவு கண்டென்ட் பாக்குறோம், கன்சியூம். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உள்ள கூட்டாஞ்சோறு மாதிரி கலக்கி வச்சு நான் கொடுப்பேன். அதை வந்து நீ தமிழ் படுத்திக்கோ அப்படின்னா தமிழ்ல பேசிட்டா தமிழ் ஆயிருமா? எனக்கு முதல்ல என்னோட முன்னோர்கள் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஓவியங்களை பாக்குறோம், சிற்பங்களை பாக்குறோம், எல்லாத்திலையும் பாக்குறோம். எனக்கு என்னுடைய முன்னோர்கள் அப்படின்னு பாக்குறப்ப வர இமேஜும் இந்த படத்துல வர சூர்யா இமேஜும் பொருந்துதா? இந்த படத்துல ஓப்பனா நான் சொல்றேங்க, இவங்க வெளிப்படையா இவங்க எல்லாம் தமிழ் இனம்னு சொல்லல, சும்மா ஒரு இமேஜினரி ஸ்டோரியை தான் கொண்டு போறாங்க. ஆனா முழுமையான இமேஜினரியும் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாரத தீவு, பாரத கண்டம், அதுல வந்து ஒரு 5 தீவுன்னு சொல்றாங்க. இதுல வந்து 5 திணைகளை வந்து கொண்டு வந்து மறைமுகமா தமிழ் கலாச்சாரம்னு காட்ட முடியல. ஆனா காட்டணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க, பனி, பாலைவனம், அதான் 5 திணை மக்கள் அப்படியே நெய்தலுக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் மருதத்துக்கு ஒண்ணு, பாலைக்கு ஒரு, அதான் வில்லனா இருக்கிறத பாலை திணைன்னு காட்டுறாங்க.
அதுல வேற கார்த்தி எல்லாம் வந்து சரி விடுங்க ரத்தசாலன் அதெல்லாம் போட்டுட்டு அதுவும் வரேன். அப்ப வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி அந்த 5 திணைகள் கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டாங்க. இந்த 5 திணை கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டு அது 5 தீவா காமிச்சிட்டாங்க. 5 திணை வாழ்வியல 5 தீவா காமிச்சுக்கிட்டு அந்த 5 தீவுல இருந்து இதுல ஒரு தீவுக்கான லீடரா சூர்யா இருக்காப்ல, அதான் கங்குவா இருக்காப்ல. இங்க வந்து அந்த அந்த குழுமங்களுக்குள்ளேயே சில சண்டைகளும் சச்சரவும் இருக்கு. இது போக ரோம படைகள் வந்து இந்தியாவை கைப்பற்றுவதற்கு வராங்க. வந்தது வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க ஒண்ணுமே இல்ல. செகண்ட் பார்ட்ல காட்டுவாங்க. இந்த ஒரு பார்ட்டுக்கே நீங்க நாங்க காட்டுக்கான்னு காட்டிட்டு போயிட்டீங்க. இதுல செகண்ட் பார்ட் வேற வரப்போதா? அதான் காட்டினாங்கல்ல கடைசி. அதுதான் பார்த்தேன். அப்ப இது என்னன்னா அது வரைக்கும் படத்தோட கதையே நமக்கு எல்லாம் புரியாது. ஏன்னா நிறைய இவங்க பண்ண தப்பு நான் ஓப்பனா சொல்றேன். இந்த படத்துல இவங்க செஞ்ச பெரும் தப்பு, ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ மூவிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற மேக்கிங் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஸ்பைடர்மேன்லயோ இல்ல வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்லயோ இல்ல வந்து நீங்க மார்வல் காமிக்ஸோ இல்ல டிசி காமிக்ஸ்லயோ உங்களுக்கு ஒரு கேரக்டருடைய கதாபாத்திரத்தை விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா அது காமிக்ஸ், ஆரிஜின் ஸ்டோரி. அங்க வர அத்தனை ஆடியன்ஸ்க்கும் தெரியும். நீங்க ஒருத்தனை பச்சையா காமிச்சா இவர் ஏன் பச்சையாக இருக்கிறான்னு சொல்லணும் அவசியம் இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் அதுல வந்து ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு சின்ன ஒரு துணுக்கு மாதிரி காமிச்சாங்க கூட. இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல நமக்கு அதுல யாருன்னு கூட தெரியாது. ஆனா அதுல ஒரு சின்ன கேரக்டர் கட்டுவாங்க, அது காமிக்ல முன்னாடியே இருக்கும். அவங்களுக்கு அது தெரியும், டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மேக்கிங்ல வந்து பேக்டிராப் ஸ்டோரி மக்களுக்கு தெரியுது அங்க, அதனால அது அங்க அக்செப்ட் ஆகப்படுது. இங்க பேக்டிராப் ஸ்டோரி யாருக்கு தெரியும்? நீங்க தான் ஒரு புது யூனிவர்ஸ் உருவாக்குறீங்க. நீங்க தான் அப்புறம் முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு நாவல் வெளியே விட்டுருக்கணும். இந்த மாதிரி பாருங்க கங்குவா படத்துக்கான காமிக் புத்தகம் சொல்லி ஏதாவது வெளியிட்டு அதை படிச்சு மக்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்க காட்டும் போது எல்லாத்துக்கும் புரியும். நீங்க வாட்டு வந்து என்னென்னத்தையோ காட்டுறீங்க, யாரையோ காட்டுறீங்க, என்னென்னமோ ட்ரெடிஷன்ஸ் அது இதுன்னு காட்டுறீங்க. ஒண்ணுமே எந்த வித பேக்டிராப் ஸ்டோரிஸும் இல்ல, ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த கதை வந்து ஜம்ப் ஆகி போற மாதிரி இருக்கு. இது இந்த காமிக்ஸ் பார்த்தவங்களுக்கு இது ஓரளவுக்கு புரியும். காமிக்ஸ் கதைகள்லாம் பார்த்தாங்கல்ல, அந்த இங்கிலீஷ் ஆங்கில படங்கள் காமிக்ஸ் பாக்குறவங்க நம்ம ஆடியன்ஸுக்கு இது புரியாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த டீடைலிங் அளவும் கூட நீங்க இதுல கொடுக்கல. டீடைலிங்கே இல்ல, எல்லாத்தையும் சும்மா அப்படியே காட்டுறாங்க டக்கு டக்கு டக்குன்னு. இதுல இன்னொன்னு இந்த மேக்கப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க க்ரூ மெம்பர்ஸே நான் கூட சொல்லலாம் தெரியுமா அந்த படத்துல நடிச்சிருக்கேன்னு. ஆமாங்க, நீங்க நடிச்சிருக்கீங்க தான். அங்க நீங்க பின்னாடி இருக்கிறது யாருக்குமே தெரியல, அந்த மாதிரிதான் இருக்கு எல்லாருக்குமே. யாரு என்னன்னே ஒண்ணும் புரியல. காஸ்டியூம்ஸ் நீங்க ஒரு இந்திய நிலப்பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வைக்கிங்ஸை காட்டக்கூடாது. வைக்கிங்ஸையும் அவங்களோட போரையும் நீங்க காட்டிட்டு இல்ல அவங்கள மாதிரி காஸ்டியூம்ஸை போட்டுட்டு நான் வந்து இதுல ஒரு ஃபேண்டசிக்காக எடுத்தேன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இங்க மக்களால் ரிலேட் பண்ணிக்க முடியாது. கர்ண கொடூரமா காட்டி வச்சிருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு முட்டாளுங்க அப்படின்னா பூனைக்கண்ணு காட்டுறாங்க ட்ரைப்ஸுக்கு. ஐயா அங்க காட்டியிருக்காங்க, ஏன் கண்ணா அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும், டைரக்டர் தான் போய் கேட்கணும். இங்க நீங்க காட்டுறது என்ன, இங்க இருக்க இந்த பழங்குடி மக்கள் காட்டுறீங்க. பழங்குடி மக்களுக்கு பூனைக்கண்ணு இருந்துச்சுன்னா அவன் ரோமபுரியா இல்ல வந்து ஸ்டெப்பி புல்வெளியில இருந்து வந்த வந்தேரி கூட்டமா கேட்க தோணுதா இல்லையா? பூனைக்கண்ணு எப்படி வரும்? பூனைக்கண்ணை காட்டிட்டு இருக்கிறாங்க ஏன்? அப்ப இதுதான் என்னன்னா ஒரு அடிப்படை புரிதல. வைக்கிங்க பாத்துருக்காங்க போல. வைக்கிங்ஸ் எப்படி இருப்பாங்க, அது அப்படியே அவங்க சடை போடுற மாதிரி பண்ணு, அவங்களுக்கு சடா முடி இருக்க மாதிரி பண்ணு, அவங்க கோடாரி வச்சு சண்டை போட்டாங்களா நம்மளும் கோடாரி வச்சு சண்டை போட சொல்லு, அவங்களுடைய போர் முறைகள் எப்படியோ அதே கான்செப்ட பண்ணு, காட்டு முன்னாடித்தனமா காட்டு, ரொம்ப ட்ரைபலா காட்டணுங்கிறதுக்காக மூர்க்கமா கேனிபிள்ஸ் மாதிரி காட்டி வச்சிருக்காரு. பாட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, ஆடி நெருப்பே ஆகாச நெருப்பு, அதுல போட்டு ஸ்டெப் எல்லாம் பாத்தீங்களா? ஆமா, அதுல அதுமே கேமராஸ் அதுல தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பின்னாடி இருக்கவெல்லாம் கடவுத்கஜ மாதிரி இருக்கான், சூர்யா பாவமா இருக்காப்ல அதுல, புரியுதா? அப்ப சூர்யாவோட உருவத்திற்கு எது கரெக்டோ அதை பண்ணிருக்கணும். கேமராமேன் அந்த இடத்துல கோட்டை விட்டாப்ல, பின்னாடி எல்லாம் பெருசா ஆடிட்டு இருக்கேன், இவர் மட்டும் சின்ன பையன் மாதிரி ஆடிட்டு இருக்காரு நடுவுல. அந்த நெருப்பு எடுத்து கடைசியில காலை கட்டினாங்க பாத்தீங்களா? நெருப்பு இல்ல, இரும்ப உருக்கி காலை கட்டினா காலை வெட்டிட்டு போயிடாது. காலில் வந்து சரி விடுங்க, அந்த லாஜிக் எல்லாம் கொஞ்சம் நான் தான் சொல்றேன், லாஜிக் எல்லாம் ஓரம். ஏன்னா இந்த படத்துல லாஜிக்கெல்லாம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா வந்துட்டு யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்லங்க, இப்ப இந்த நம்மளுக்கு ஆகாத இதுவா இருந்தாலும் பாகுபலி எடுத்தாங்கல்ல, அதுல வந்து படமரத்தெல்லாம் வந்து கேட்டபிள். அதுதான் இப்ப பாகுபலியில இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் காலக்கேயர்களை வச்சு எடுத்திருக்காங்க. இது காலக்கேயர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கதை, புரியுதா? ஆந்திராக்காரங்க நல்லா கொண்டாடி இருப்பாங்க. எனக்கு என்னன்னே புரியல, இந்த தமிழர்களுக்கு தமிழ் சார்ந்த டைரக்டர்ஸுக்கு ஏன் புத்தி இப்படி கோக்கமாக்கா போகுது? உண்மையிலே கேக்குறேன், நீங்களே வந்து நல்ல குடும்பத்துல தான் பிறந்தீங்களா இல்லையா? இந்த கேள்வி எனக்கு வருது. உங்க குடும்பத்தை இப்படிதான் ஆடிக்கிட்டு கூத்தடிச்சுட்டு இருந்தாங்களா? அதி நெருப்பு ஆகாச நெருப்பு தான் உங்க பாட்டை முப்பாட்டை கூத்தடிச்சுட்டு இருந்தானா? என்னையா புரிதல படத்தை எடுத்துக்கீங்க? அவன் நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு காலக்கேயருங்கிறான்.
அதே கெட்டப்ல நாங்க அப்படிதான் இருப்போம். இத பாக்குற ஜெனரேஷனுக்கு என்ன தோணும்? ஆல் ஓவர் இந்தியா, பேன் வேர்ல்டு, பேன் இந்தியாலாம் சொல்றீங்க. இப்ப இது தமிழ்நாட்டு படம், தமிழர்களோட ட்ரைப்ஸ் மாதிரி தான் அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. என்ன தோணும் தமிழர்களை பார்த்தா? ஓ, தமிழர்கள்லாம் காட்டு மிராண்டிகள் போல. இது ஏன் இதை திரும்ப 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 பண்றாங்கன்னே புரியல. நீங்க இதை பண்ண தோல்விதான் அடைவீங்க. இந்த மாதிரி மண்ணை கவ்வும் உங்க படம். ஒரு நேட்டிவிட்டி இல்ல, நேட்டிவிட்டியே இல்லைங்க. நம்ம பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு பண்பான வாழ்க்கையை வாழ்றாங்க. பழங்குடி மக்கள்னாவே காட்டு மிராண்டி கூட்டம்ங்கிற காட்டுறீங்க நீங்க. இது காட்டு மிராண்டி கூட்டம். இப்ப நீங்க காமிச்சது இன்ஃபேக்ட் வந்து எந்த நாகரிகம் இல்லாத, எந்த பண்பாட்டு கூறுகளும் ஒழுங்கா இல்லாத காட்டு மிராண்டி கூட்டம். அதுவும் நம்ம ஊர் காட்டு மிராண்டிகளாம் கூட இருக்க முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஐரோப்பிய காட்டு மிராண்டிகளை கொண்டு வந்து காட்டி வச்சிருக்கீங்க. அவங்க காஸ்டியூம்ஸ்ல தொடங்கி அவங்களோட வே ஆஃப் பிஹேவியர்ஸ், அவரும் குழம்பி நம்மளையும் அதுல வேற சாருன்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. என்ன சாரு கூட அப்புறம் என்னவோ சாசான்னு பேசிக்கிட்டாங்க. என்ன அது எந்த ஊர் ஸ்லாங்னு எனக்கு புரியல. எந்த ஊர்ல அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க? சும்மா ட்ரைபிள் மாதிரி வரணுங்கிறதுக்காக எதையாவது கிளப்பி விடுனா. அதான் சொல்றேன்ல, ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை நீங்க போர்ட்ரே பண்ணி காட்டுறீங்க அப்படின்னா அந்த தொன்மை மாறாம காட்டணும். நீங்க அதை காமிச்சிட்டு நீங்க கற்பனை அப்படின்னா முழுமையா கற்பனைக்கு போங்க. இந்த 2 ட்ராக் எடுக்காதீங்க. நீங்க வந்து கற்பனை ஏதோ சம் யூனிவர்ஸ் சம் இதுன்னு போயிடும். அது கரெக்டுங்களா? ஏன் இந்தியாவுக்கு பக்கத்துல ரோமா, ஏன் இந்தியாவுக்கு பக்கம்னு வரீங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 5 இணை கோட்பாடு கான்செப்ட் உள்ள கொண்டு வரீங்க. சரி, அதன் கூட ஏதோ கற்பனை மார்க்கஸ் அரேலியஸ்கோட டைம்லைனுக்கு சம்பந்தமே இல்ல. சம்பந்தமே இல்லாம ஒரிஜினல் கதாபாத்திரங்களை உள்ள கொண்டு வரீங்க. 2வது வருஷத்தை காட்டுறீங்க. இந்த வருஷத்தை காட்டும்பொழுது கிட்டத்தட்ட நீங்க 1000 சொச்சத்தை காட்டுறீங்க. 1000 சொச்சத்துல சோழ சாம்ராஜ்யம் தமிழகத்துல இருக்குது. நான் பேசியிருக்கோம், சோழர்கள் மாதிரி வந்து பண்பானவர்கள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நீங்க அவங்களோட அந்த கால ஓவியங்கள் பாத்தீங்கன்னா சரைச்சிருப்பாங்க முழுசா. தாடியோட இருக்கிற ஆட்களே கம்மியா தான் இருப்பாங்க. நீங்க பாருங்க அந்த கோயில் சிற்பங்கள் எல்லாம் எல்லாருமே அந்த அளவுக்கு சவரம் பண்ணிருக்காங்கல்ல. ஏன்னா எங்க மெட்டல்ல நம்ம தானங்க முதல்ல கண்டுபிடிச்சோம். நம்ம கிட்ட மெட்டல் இருந்துச்சு, பிளேட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சனால நம்ம தான் முதல்ல சவரமே பண்ணது. நம்ம தான் சவரம் பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து அது சுத்தமா இருக்கணும், இந்த கான்செப்ட்ல நம்ம கிட்ட இருந்து வந்ததுதான். இன்னைக்குமே நம்மளுடைய சடங்குகள்ல தாயோ இல்ல தந்தையெல்லாம் இறந்து நம்ம என்ன பண்றோம்? மொட்டை அடிக்கிறாங்க. இந்த பழக்கம் வந்து எங்கேயாவது இருக்குதா? மேலை நாடுகள்ல? நம்ம ஊர்ல மட்டும் தானே இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சவரம் செய்யற பழக்க வழக்கம் யாருக்கிட்ட இருந்துச்சு? நம்ம கிட்ட தான் இருந்தது. அடுத்தவங்க கொண்டு நம்ம கிட்ட கொடுக்கல. இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்த விஷயங்கள் தான். அதனாலதான் நம்மளோட பண்பாட்டு கூறுகள்லயே அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து எல்லாருமே காட்டு மிராண்டியா காமிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கொடூரத்தின் உச்சத்துல வந்து இந்த படத்தை காமிச்சது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் டிராப். 2வது, கதையை செலக்ட் பண்ணும்போது பார்ட்டா எடுக்கிறோம், 2வது பார்ட்டா எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து மக்கள் மைண்ட்ல முன்னாடியே சொல்லிடணும். இது முதல் பாகம், 2வது பாகம் வரப்போகுது. இப்ப வருமானே தெரியல. இப்ப அண்ணனும் தம்பியும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே படத்துல இதுலயே வந்து அடிபட்டு போச்சு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த படத்துக்கு ஒரு கதைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பேசிக்கான ஒரு ஐடியா இருந்து நமக்கு இருக்கணும். அது சுத்தமா இல்லை. போய் படத்துல உட்காடுறோம், இங்க காட்டுறாங்க அப்படின்னா நிலவு காட்டுறாங்க, இந்த பக்கம் வந்துடுறாங்க, பழைய காலம் வந்துருது, இந்த பக்கம் அப்படியே போறாங்க, அந்த பக்கம் போயிருது. என்னது அப்ப இவங்க 2 பேரும் போன ஜென்மம் முந்தின ஜென்மமா, இந்த ஜென்மம் அந்த ஜென்மமா, ஜென்ம கான்செப்ட்ல கொண்டு வரீங்களா? அதை சொல்லவே இல்லை படத்துல. ஜென்மமோ ஜென்மத்தை பத்தியும் பேசல. ஜென்மங்கள் மாதிரியா இல்ல ஏதாவது சம் டைம் லூப் கான்செப்ட், டைம் லூப்ல வந்து இதை இங்க நடக்கிறது அங்க இதாகிற மாதிரி, அங்க நடக்கிறது இங்க இருக்க மாதிரி ஏதாவது அதுவும் தெரியல. இப்ப கடைசியில வந்து வில்லனை வந்தானே இதுவும் குழம்பிருச்சு நமக்கு. போன ஜென்மம் முந்தின ஜென்மம்னு யோசிச்சுட்டு இருந்தா வில்லனை பார்த்தா அவன் அதே ஆள் மாதிரி இருக்கான். சிவா அவர்களை கொஞ்சம் கடத்தி வச்சு கேட்டாதான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். மித்தபடி இந்த படத்துல பாராட்டுறதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு. கேமரா சூப்பரா பண்ணிருக்காங்க. கேமராஸ் வந்து நல்லா இருக்குது. சண்டை காட்சிகள் வந்து என்னதான் வந்து காட்டு முன்னாடி கால சண்டையா இருந்தாலுமே கூட மனசுல பதியுது. அந்த 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 காஸ்டியூம்ஸ்க்கு அது கரெக்டா பொருந்துச்சு. காட்டு முன்னாடி பேல எப்படி சண்டை போடுவாங்களோ அதை கரெக்டா காமிச்சிருக்கீங்க. ஆனா அப்படி நம்ம தமிழர்கள்லாம் இருந்திருப்போமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அது வந்து ஏன் அந்த ஒரு வன்மம் அவங்க கிட்ட இருக்குன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் தமிழர்கள்னு சொல்லி படம் எடுக்கும் போதெல்லாம் அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப்ல இப்ப வர எல்லா படத்துலயும் பாருங்க தமிழர்கள் எப்படி காட்டுறாங்க. காட்டு மிராண்டி தான் காட்டுறாங்க. யாத்திசேன்னு ஒரு படம், அதுலயும் காட்டு மிராண்டி தான், இதுலயும் இப்ப காட்டு மிராண்டி தான். இதை பாக்குற மத்தவங்க இந்தியா முழுக்க இருக்காங்க, நம்மள எப்படி பார்ப்பான்? ஓ, இவங்க பார்பேரிக் பீப்புள் போல அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அவனோட வரலாறு எடுத்துட்டு படமா எடுத்துட்டு அவங்களுக்கு வரலாறு இல்ல, அவங்களுக்கு வந்து புராணங்கள் தான் இருக்கு. அந்த புராணங்கள்லாம் போய் பாருங்க, அப்படியே பயங்கரமா வந்து கிரீடங்களை வச்சுக்கிட்டு அப்படியே பயங்கர ஒரு வசதியான இது மாதிரி அப்படி காட்டிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு கல்ச்சர்டா இருக்க மாதிரி அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மகாபாரத அந்த நாடகத்துல அவங்க எல்லாம் அவ்வளவு கல்ச்சர்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அவங்களோட இது எதுவுமே பாருங்க, பழைய காலத்து விஷயம் எதை பார்த்தாலும் அவங்க அவ்வளவு கல்ச்சர்டா இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா நேர்மாறாக ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு ஒரு ரொம்ப அது படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து யாருமே வந்து இது மாதிரிதான் எங்க முன்னோர்கள் இருந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எக்ஸாக்டா காலக்கேர் தான்.
காலக்கேரோட காஸ்டியூம் என்னவோ அது ஆல்மோஸ்ட் லீவ் போடாம வேலை செஞ்ச ஒரு மெக்கானிக் வந்து குளிக்கல எப்படி அந்த படத்துல இல்ல நாசர் நடிச்சிருந்தாரா? இல்லையே, நாசர் வாய்ஸ் வந்துச்சுங்க. நாசரோட வாய்ஸ் தான் இவருக்கு வந்து போஸுக்கோட வாய்ஸும் நாசர் வாய்ஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. அது ஒரு ஆக்டிங் பாத்தீங்களா, குச்சியை புடிச்சிட்டு ஆக்டிங் அவரோட இது. சரி ஓகே, நான் என்ன சொல்றேன், இதுல ஆக்டிங்லாம் ஒன்னும் குறை சொல்ல முடியல. சூர்யாவும் மெனக்கெட்டு தான், சூர்யா சூப்பரா நடிச்சிருக்காரு, மெனக்கெட்டு தான் நடிச்சிருக்காரு. அங்க நடிச்சவங்க மெனக்கெட்டு நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே படத்துல கோவா பார்க்ல வருமே, அதெல்லாம் கூட சூப்பர் காமெடி பண்ணிருக்காங்க எல்லாருமே. யாரு அந்த ஃபர்ஸ்ட்ல கோவால அங்க யோகி பாபு பார்த்தேன். அப்ப இன்னொருத்தர் புதுசா எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்காரு இல்லையா, அவரு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, உண்மையானு தெரியல. அவர் ஏதோ அவங்க ஏரியா பசங்களை வந்து காசு கொடுத்து எல்லா கூட்டத்திலும் போயிட்டு கிங்ஸ்லின்னு போர்டு வைக்க சொல்றாராம். சீரியஸாவா? ஏதோ ஒரு தகவல் வந்துச்சு, உண்மைங்களா? கேட்டுற வேண்டிதான். அது உண்மையாதான் இருக்கும் போல. ஏன்னா நான் ஏதோ ஒரு இது சீசன் இது பாத்துட்டு இருக்கேன், அதுல சிவகார்த்திகேயன் பேசிட்டு இருக்காப்புல கிங்ஸ்லின்னு போறதுக்கு ஆடிட்டு இருக்காங்க. ஏன் சொந்தமா கட் அவுட் வச்சுக்கிட்டு இருக்கீங்க போல. சரி ஓகே, என்னமோ இருக்கட்டும். கழுத்து வச்சிருந்தாங்க அந்த கோவா போர்ஷன்லயே ஃபுல்லா. அது எதுக்கு அந்த கோவா? அப்புறம் ஒரு ஹிந்திக்கார பொம்பளை கூட்டு வந்திருந்தாங்க. அந்த பொம்பளை பேரு ஒல்லி ஒரு பொம்பளை ஹீரோயினா, திஷா பட்டானி. அங்க அவங்களுக்கு படம் வரலங்க, அதனால பட்டானி. ஓகே, அந்த அம்மா, அந்த முந்திரி அம்மா எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? எதுக்கு அந்த அம்மா எதுக்கு வந்துச்சு? முதல்ல அவங்களோட கலைத்திறனை காமிக்கணும்னு வந்தாங்க, காட்டினாங்க, போயிட்டாங்க. என்னத்தை காட்டினீங்க? என்னது வந்துச்சு? வந்தீங்க, வந்தோடனே அந்த பாவம் பிடிச்ச சூர்யாவோட விலங்கு மாட்டி விட்டாப்புல. அவரு அந்த விலங்குல இருந்து போறீங்க, லூசு வந்து சாவி விடு, திறந்து விடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவர் கையெல்லாம் உடச்சிட்டு போயிட்டு வயிற்றுல குண்டை வாங்கிட்டு ஓடி பிளைட்ல ஏறி அந்த பிளைட் அந்த பைலட் தான் என்ன நினைச்சான்னு தெரியல, படமே முடிச்சு அவன் பாட்டு ஓடி. இல்ல எனக்கு புரியல, கதவு சாத்தாம பிளைட் எடுப்பாங்க. நானும் பாக்குறேன் எல்லா படத்துலயும் கதவு சாத்தாம பிளைட் எடுக்கிறீங்க. பின்வாசம் கொல்லப்புறத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி திறந்து எதுக்கு திறந்து வச்சுட்டு பிளைட் அடிக்கிறீங்க? இதெல்லாம் இங்கிலீஷ் படத்தை பார்த்து அப்படியே டிப்பி. ஏதோ ஒரு படத்துல அவன் காமிச்சான் அப்படின்னா அதே கான்செப்ட்ல எல்லாம் பிளைட்ல பறந்துகிட்டு. இல்ல அனிருத் அவங்க அப்பா வேற கூப்பிட்டு வந்துட்டாங்க ஒரு சீன், பாத்தீங்களா? அனிருத் அவங்க அப்பா பாக்கலையா நீங்க? ஏங்க நிஜமாவே சொல்றேன், கோவேசர்லா கூட இருப்பாரு, கங்குவா பிரான்சிஸ் இருப்பார்ல, பிரான்சிஸோட அப்பா நடிச்சது அனிருத் அவங்க அப்பாங்க. என்ன விளையாட்டு கோவேசர்ல எங்க இருந்தாங்க? கோவேசர்லாம் ஓ மை காட் ப்ரோ, அந்த கோவா போர்ஷன்ல அவங்க எல்லாம் இருக்காங்க ப்ரோ. இவங்கெல்லாம் எப்படி இந்த படத்துல இருந்து கண்ணில் படம் போனாங்க? உண்மையிலே கவனிக்கல, நான் விளையாட்டுக்கு சொல்ல, நிஜமாவே உண்மையிலே மிஸ்டர் ரவிச்சந்திரன் கோவேஸ்வர்லாம் தான் வந்து அந்த நிகழ்காலத்துல சூர்யாவோட அப்பா அம்மா. அப்படியா? என்ன பண்ற அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. அது அந்த உண்மையிலே அந்த காட்சியில மனசுல நிக்கல. இன்னொரு அடி போலாமா? எடிட்டிங்ல தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க. அப்படியா? எனக்கு தெரியல, நீங்க ரொம்பலாம் லேகாலாம் போல. நீங்க சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் அந்த வெர்ஷன் நான் பாத்திருக்கேன் போல, ஏதோ கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் போய் பார்த்ததுல அவ்வளவு லேகா இல்ல. இப்ப இந்த கேரக்டர் எல்லாம் இருந்துச்சானே எனக்கு தெரியல, நான் தூங்கிட்டேனா எனக்கு தெரியல உண்மையிலே. ஆனா அந்த அந்த பாகத்துல காட்டுனது எதுவுமே வந்து பார்க்க சகிக்கல. ரெண்டாவது பாகத்துல காட்டுனது ஓகே, ஒரு படமா அது ஓகே தான், ஒன்னும் பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. பட் நம்ம ஒரு தமிழ் தேசியவாதியா, ஒரு தமிழர் வரலாறு பேசுற இடத்துல இருந்து நீங்க பார்க்கும் பொழுது எல்லாம் வரவங்க எல்லாரும் இப்படியே தமிழர்களை காட்டினா அப்புறம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு குறைபாடு இந்த படத்துல இருக்கு. அடுத்த கட்டம் வந்து கதை சுத்தமா எடுபடல. ரெண்டாவது நீங்க வந்து இந்த பார்ட்டுக்கு லீடு ஃபர்ஸ்ட் பார்ட்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்ட்டே சொதப்புச்சு அப்படின்னா, நீங்க இப்ப பாகுபலி இருக்குல்ல, பாகுபலியில ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் கதை இருக்கும், செகண்ட் பார்ட்லயும் கதை இருக்கும். செகண்ட் பார்ட் தான் ஆக்சுவலா கொஞ்சம் சொதப்பிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டைட்டா போயிடும், கதை நல்லா இருக்கும், நீட்டா முடிஞ்சிடும். ஆனா நீங்க பண்ணிருக்க கூத்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல கதையே இல்ல, சண்டை சண்டை சண்டை, நடுவுல ஒரு இந்த வைப் ஏத்துற மாதிரி இந்த சத்தம், கங்குவா கங்குவா கங்குவான்ட்டு. அப்புறம் இவருக்கு என்னமோ பெர்னாண்டஸ் என்னமோ பேரு, பிரான்சிஸ் பெர்னாண்டஸ். பிரான்சிஸ் தியோடரா ஏதோ தியோடரோ பெர்னாண்டஸோ போறாருன்னு கேப்பீங்க போல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்க, இதை வச்சுலாம் அரசியல் இருக்குல்ல. அப்புறம் அவரு வந்து கடைசியில வந்துட்டு அவருக்கும் கங்குவான்னு பாட்டு போட்டாங்க. தியாடோ இருந்தாலும் போட்டுருக்கணும், கங்குவான்னு போடுறாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சு கங்குவாவும் இவரும் ஒரே ஆள் போல. அப்ப இந்த பையனும் அந்த பையனும் ஒரே ஆள் போல, அப்ப போன ஜென்மம் தானே போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, இந்த பக்கம் கார்த்தியும் வராப்புல. கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா பழைய கட்டப்லயும் இப்பயும் இருக்காப்புல பாருங்க. அதுலயும் பல்லு சொத்த, இதுலயும் அதே மாதிரி பண்றான். அப்பனா என்ன, கார்த்தி சாகவே இல்ல, 1000 வருஷம் உயிரோட இருக்கான். அப்படிதான் நமக்கு புரியுது பார்த்தா, இந்த படத்தை பார்த்தா அப்படிதான் புரியுது. இன்னொரு எனக்கு வருத்தமான நிகழ்வு என்னன்னா, அந்த கங்குவா கேரக்டர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஹீரோயினே இல்ல. அதுக்கு ஒரு ஹீரோயினே இல்ல கங்குவா கேரக்டருக்கு. அது இல்லாம இருந்தது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க, ஏன்னா ஓப்பனா சொல்லுவேன், அந்த பார்ட்ல பெருசா குறை சொல்ற கான்செப்ட் எல்லாம் இல்ல. அந்த பழைய காலத்துக்கு போற பார்ட்ல நம்ம சைட்ல இருந்து பார்த்தா தான் குறைகள் தெரியுமே. ஒரு ஆடியன்ஸ் தரப்புல இருந்து பார்த்தா பெருசா குறைகள் தெரியல அந்த பர்டிகுலர் இதுல. யாராவது ஒரு ஹீரோயினை போட்டு சத்தியமா அது நாசமா. ஏங்க, அந்த தாய்லாந்து லொகேஷன் பீச் கிட்ட எல்லாம் போயிட்டு மீன் எல்லாம் புடிச்சு கொடுப்பாரு அந்த பையனுக்கு. அந்த பையன் கூட போய் மன்னிப்புன்னு பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஹீரோயினாவது பாட்டு பாட்டுக்கலாம், ஒரு காதல் பாட்டாவது வந்திருக்கும்.
சின்ன பையன் கான்செப்ட் போட்டு அப்பா சென்டிமெண்ட் கான்செப்ட் எல்லாம் போடுறதுல லவ் சென்டிமெண்ட் போட்டிருந்தா படம் ஓடி இருக்குமேன்னு சொல்றீங்க. அவன் காதலியை கொண்டுட்டான் பாபி தியோல், அதுக்கப்புறம் அவன் பழிவாங்க. படத்தோட ப்ரொடியூசர் யாரு? ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா. ஞானவேல் ராஜாக்கு இந்த ஐடியா வரல. ஞானவேல் ராஜா இந்த மாதிரி தானே படம் எடுப்பாப்புல, கொஞ்சம் அவருக்கு காசு பத்தலைன்னா இன்னும் தரந்தாழ்ந்து எல்லாம் எடுப்பாரு. படம் நிறைய படம் எடுத்திருக்காரு, பாத்திருக்கீங்களா? நான் இந்த சமூகத்திற்கும் இந்த மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய இந்த சமூக இதுக்கு ஏதோ இந்த இருட்டறையில் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த ப்ரொடக்ஷன்ல தான் வந்துச்சு. கரண்ட் இல்லாத ஒரு ரூம்ல ஒரு இளைஞன் இந்த மாதிரி வந்து ஒண்ணுக்காகாத படங்கள் எல்லாம் எடுக்கிறதுல அவரு கொஞ்சம் கை வந்து கலைஞர் தான். இந்த படம் பாவம் ஏதோ மனசுல நினைச்சு ஏதோ ஒரு 2000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டாங்க. இந்த படம் உண்மையிலேயே வந்து காரி துப்புற அளவுக்கு எல்லாம் மோசமா இல்ல, ஓப்பனா சொல்றேன். காரி துப்புற அளவுக்கு மோசமா இல்ல, ஆனா நிறைய பேர் காரி துப்பிட்டாங்க. காரி துப்புனால யாருமே அந்த பக்கம் வந்து படத்தை பார்க்க வர பேட் ப்ரமோஷன் ஆயிடுச்சு. எனக்கு தோணுச்சுனா சும்மா ரிலீஸ் பண்ணா நீங்க சொல்ற மாதிரி லூக்வார்ம் ரெஸ்பான்ஸ் பில்ட் அப் ஓவரா கொடுத்துட்டாங்க. தியேட்டர்ல வந்து மக்கள் கூட்டம் இருப்பது போல ஸ்கேம் பண்ணிலாம் ஏமாத்த முடியாது. ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டீங்க நீங்க இப்ப. ஏன்னா நான் டிக்கெட் புக் பண்ணும்போது எல்லா டிக்கெட்டும் ஃபில் ஆன மாதிரி காட்டி வச்சிருந்தீங்க, ஆனா நாங்க போய் பாக்குறேன் தியேட்டர்ல யாருமே ஃபில் ஆகல. கிளிக் மை ஷோக்காரன் என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க, என்னன்னு புரியல. ஆனா அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இல்ல பாரு, இந்த பில்டப்பும் ஓவரா கொடுத்துட்டாங்க, அதனாலதான் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு. பில்டப் கொடுத்தது இதெல்லாம் கூட ஓகே. மெயின் வந்து கதை இல்ல. கதை இல்ல. ஒரு படம் ஓடணும்னா கதை இல்லாமலாம் படம் ஓடாது. நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் கேமரா பக்காவா பண்ணிருந்தீங்க. இதுக்கு பண்ண கேமராமேனு அந்த டீம்லாம் நம்ம வாழ்த்துறோம். நாளை பின்ன ஏதாவது தமிழர் வரலாறு படம் எடுக்கும்போது அதை எப்படி எல்லாம் எடுத்து அப்படி இப்படி வந்துட்டீங்கன்னா இன்னைக்கா ஒரு நாள் நமக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது தமிழர் வரலாற்றை ரொம்ப அழகா சூப்பரா எடுத்து காட்டுவோம். மிஸ்டர் சிவா உங்களை ஷார்ட் பிலிம் எடுக்க கூட தயவுசெய்து இல்ல. அப்படி நான் சொல்றேன், இங்க டைரக்ஷன் கூட நீங்க தப்பு சொல்ல முடியாது, கதை இல்ல. ஓகே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தின் மூலியமா தான் ஒரு மனைவி வந்து தன்னோட கணவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து முன்னுக்கு வந்து நிக்கவாங்க அப்படிங்கறது வந்து எனக்கு தெரிஞ்சதுங்க. இவங்க ஜோதிகாவுடைய ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா இல்லையா? என்ன பண்ணாங்க அவங்க வந்து போட்டிருந்தாங்க, இதுல கொஞ்சம் லேக் இருந்துச்சு, சவுண்ட் கொஞ்சம் எரச்சலா இருந்துச்சு, தாண்டி வந்து ஒரு நல்ல படம் தான். நிறைய பேர் வந்து ஸ்டாக்கிங், அதாவது பொண்ணு பின்னாடி சுத்துறது, டபுள் மீனிங் படத்தை தான் வந்து முன்னேற்றுறாங்க. சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கு யாருங்க முயற்சி செய்யறதுல சூர்யா ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு அவங்க புருஷனுக்காக அவங்க பேசியிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலா ஓப்பனா சொன்னா சினிமாவே அடுத்த பக்கத்துக்கு நம்ம தமிழ் தேசிய ஊடகங்கள் கூட அப்படிதான் முட்டு கொடுத்தாங்க. இது வந்து அடுத்த அளவு கரெக்டா பண்றேன் நான் கேட்டேன். அடுத்த இதுல வந்துட்டு தமிழ் சினிமாவை கொண்டு போறது, தமிழ் டைரக்டரு, தமிழ் ப்ரொடியூசரு, தமிழ் நடிகரு இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு படத்தை தமிழர்களே வீழ்த்த துடிக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் தமிழர் தான், எங்களுக்கு மாற்றுக்கிறதுலாம் இல்ல. ஆனா அவங்க குப்பையை எடுத்து வச்சா அது குப்பை தான். குப்பைன்னு தான் சொல்ல முடியும். சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமான ஹேட்டுங்கிறது தேவையில்லை தான் நான் எப்பவும் சொல்றேன். ஏன்னா இதை விட மொக்கப்படுத்துக்கலாம், அது ரெட் ஜெயண்ட் எடுத்துருந்துச்சுன்னா பாராட்டின, இதை விட மொக்கப்படுத்துக்கலாம். ரெட் ஜெயண்ட் எடுத்ததுக்காகவே பாராட்டின கூட்டம் தான். ஏன் இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் எடுக்கலன்னு நமக்கு தெரியல. எடுத்துருந்தா இதுவும் பாராட்டி இருக்கும். இந்த மறைமுகமா ஏதோ ஒரு ஒன் சைட் கோல் போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்ப ஆனா இது என்ன அப்படின்னா கதை இல்ல. கதை இல்லாம நீங்க இந்த படத்துக்கு என்ன புகழ்வீங்க? நல்லா கத்துனாங்கன்னு சொல்லலாம், நல்லா கத்துனாங்க, மத்தபடி மேக்கப் நல்லா போட்டிருந்தாங்க. ஏன்னா யாருன்னே தெரியாத அளவுக்கு போட்டிருந்தாங்க. சூர்யாவா இல்லையாங்கிறதே நம்ம கொஞ்சம் பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. கார்த்திக்கு ஃபைனல்ல ஒரு மேக்கப் போட்டிருந்தாங்க பாருங்க, வரும்போதுனாச்சும் தெரிஞ்சது. நடுவுல ஒரு க்ளோஸ் அப் ஷாட்ல காட்டினாங்க கார்த்திய, புரியல கார்த்தியா அது சூர்யாவா கார்த்தியாங்கிறதே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு மூஞ்சி. பொதுவா யாராவது வந்து விசில் அடிப்பாங்கல்ல இந்த மாதிரி, அப்படி எல்லாம் பேனுக்கு வந்திருக்காங்க ப்ரோ. அவங்க என்ன மனநிலையில வச்சிருக்காங்க, யார் வரான்னு தெரியணும்ல. நான் இப்போ சொல்றேன், நீங்க தான் நடிச்சிருக்காங்கிறீங்க, எனக்கு தெரியலையே படத்துல யார் நடி. யோகி பாபு நடிச்சிருந்தாப்ல, இருந்தாப்ல நடிச்சிருந்தாப்லையெல்லாம் தெரியல. அவர் காமெடி பண்ணாப்லையா? எதுவுமே இல்லைங்க. அதுல சிரிக்கணும்னு நினைச்சிட்டுலாம் நீங்க போகாதீங்க. அது சிரிப்பே வரல. படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் குழப்பத்துல அப்படியே தலை சுஞ்சிட்டே தான் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு படத்துல மணிவண்ணன் கையாட்டும் போது தலை சுஞ்சிட்டே அப்படி அதே மாதிரி அப்படியே பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு வர வேண்டியதான். மித்தபடி அந்த படத்தை செகண்ட் பார்ட் வருதா வரலையான்னு தெரியல, முடிச்சு விட்டாங்க இதுலயே. செகண்ட் பார்ட் சப்போஸ் வந்துச்சுன்னா அந்த பையனுக்கு என்ன இவங்கெல்லாம் முன் ஜென்மம் பின் ஜென்மங்கிற கான்செப்டா இல்ல வேற ஏதாவதாங்கிறது வேணா தெரிய வரும். அப்ப இறுதியா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தையே இன்னும் கொஞ்சம் அந்த தமிழ் சார்ந்த வரலாறு சார்ந்த புரிதலோட அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா பயன்படுத்தி என்ன மாதிரியான தோற்றத்துல தமிழர்கள் இருந்திருப்பாங்க, ஒரு ஐந்திணை. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஐந்திணை கான்செப்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திணை வந்து காட்டுல வாழ்ற மாதிரி, ஒரு திணை வந்து பாலைவனத்துல வாழ்ற மாதிரி, ஒரு திணை நீர் சார்ந்த. ஆனா இவங்களுக்குள்ள எந்த காஸ்டியூம் டிஃபரன்ஸுமே இருக்காது, பாத்திருக்கீங்களா?
நீர் சார்ந்து வாழ்றவனும் அதே மாதிரி அவங்களுக்கு புழுங்கல் அரிசி கோணினா இவங்க பச்சரிசி கோணி, எல்லாமே கோணி தான், எல்லாம் கோணி இது மாதிரி போட்டுக்கிட்டு துணியை ஃபுல்லா இந்த குரங்கு மண்டவோடு என்னென்னமோ மிருகத்தோட இதெல்லாம் மாட்டிக்கிட்டு சரி அதோட ரொம்ப பார்பாரிக்கா காட்டணும்னு காட்டியிருந்தது இந்த படத்துடைய பெரிய மைனஸ். ரெண்டாவது வந்துட்டு எப்பவுமே கல்ச்சுரல், இப்ப நீங்க வந்து சைனீஸ் படம்லாம் பார்த்திருப்பீங்க, ஜாப்பனீஸ் படங்கள் பார்த்திருப்பீங்க, அதுலயும் நிறைய வந்து கொஞ்சம் அந்த மிஸ்ட்ரிக்காக இது பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து கொஞ்சம் அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்டரி மாதிரி இல்லாம ஒரு கற்பனை ஹிஸ்டரிலாம் நிறைய இருக்கும். ஆனா எவ்வளவு கற்பனை ஹிஸ்டரியா காமிச்சாலும் அவங்க மக்களை காட்டும் பொழுதோ, அவங்க மன்னர்களை காட்டும் பொழுதோ, இல்ல அவங்க கல்ச்சர் பேஸ்டா காட்டும் பொழுதோ ஏதாவது வேரியேஷன் இருக்குமா? வெப்பன், அவங்களோட பில்டிங், ட்ரெஸ் எல்லாமே அவங்களோட ஒரே மாதிரி இருக்கும். அவங்க எந்த மாற்றமும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து அங்க எப்படி இருந்தாங்களோ அதை போர்ட்ரே பண்ற மாதிரி இருக்கும். அதனால இப்போ உன்னால கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பழைய கால சைனீஸ்காரன் எப்படி இருந்தாங்கிறத கண்ணை மூடிட்டு உங்களால தீர்மானிக்க முடியும். அந்த மியூசிக்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ், அவங்களுடைய பேசுற விதம், அவங்க பெண்களுடைய அந்த அலங்காரம், இது எல்லாத்தையும் உங்களால வந்து ஈஸியா ஒரு செகண்ட்ல கொண்டு வந்து பாத்துற முடியும். அதே போல வைக்கிங்ஸ் சொன்னாலே உங்களுக்கு ஒரு இந்த முடி இப்ப தமிழ்னு சொல்லி யோசிச்சுங்க, நம்ம இதுல பண்ண காமிச்ச விஷயங்களை வச்சு யோசிச்சு பாருங்க எவ்வளவு குழம்புது. அப்ப தமிழர்களுக்குங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டிய ஒழுங்காவே காட்டாம குழப்பி விட்டு ரொம்ப ஒரு மாதிரி தப்பா வெவ்வேறு கல்ச்சர்ஸ் உள்ள போட்டு காட்டுறதுனால இது பொருந்தல. மக்களுக்கு வந்து இது வந்து நமக்கான ஒரு படம்ங்கிற அந்த ஒரு ஆங்கிள் வந்து ஒட்டல, மனசுல ஒட்டல. சும்மா ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்தா நமக்கு எப்படி ஃபீல் இருக்கும், ஏதோ ஒருத்தங்களோட பத்தி அப்படிங்கிற அந்த ஒரு மூன்றாவது தர கான்செப்ட்ல தான் இந்த படம் பார்க்கப்பட்டுச்சு. அப்படித்தான் நமக்கு பார்க்கவும் முடியும் இந்த படத்தை. அப்படி பார்க்கும் பொழுதும் கூட இந்த படத்துல வந்து ஏதாவது ஒரு ஹை லெவல் மெசேஜஸ் கடத்தி இருக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, வாக்கு கொடுத்துருவான். துரோகி பையனா இருந்தாலும் அந்த பையனை வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சூர்யா வாக்கு கொடுத்துருவாப்புல. அந்த வாக்குக்கு வந்து உண்மையா இருப்பாப்புல. இது ஒண்ணு மட்டும்தான் இந்த படத்துல வந்து அந்த சூர்யாவோட கேரக்டர், அந்த கங்குவாங்கிற கேரக்டருக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஒரு மித்தபடி கங்குவா கேரக்டர் வந்து அப்படியே ஒரு ஹார்ஷான ஒரு இதுலயே தான் போற மாதிரி இருக்கும். ஒரு அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டிருக்கலாம் அந்த கேரக்டரோட கேரக்டர்ஸ் என்ன, இன்னும் கொஞ்சம் வந்து அந்த மக்களோட அவன் கொஞ்சம் அன்பா இருக்கிற காட்சி இதெல்லாம் வந்து பாட்டுல வருது ஒரு சில காட்சிகள். பட் அதெல்லாம் மனசுல ஒட்டல, அது எதுவுமே ஒட்டல. ரொம்ப எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி போருக்கு தயாரா இருக்கிற ஆள் மாதிரியே தான் காட்டிருப்பான். என்ன சொல்லுவான், என் மக்களை காப்பாத்தணும். அந்த என் மக்கள்னு சொல்லும் போது யாரை சொல்லுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 5 தீவுல இருக்கவங்களையும் சேர்த்துதான் சொல்லுவாங்க. பெருமாச்சியை மட்டும் சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த படம் முழுக்க யார் அதிகமா கொலை பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க மக்களை தான் கொலை பண்ணிட்டு இருப்பாரு. இது என்ன கான்செப்ட் இது? அந்த மக்களை காப்பாத்தணும் அப்படின்னா அந்த போரை விரும்பாம இருக்கிற மாதிரினாச்சும் அட்லீஸ்ட் காட்டிருக்கலாம். ஆனா இவருதான் போருன்னா வந்து அப்படியே போருன்னு இவர்தான் போர் போட்டு தண்ணி எடுக்க போறீங்களா, வந்துட்டு போறாரு. அப்புறம் கேட்ட மக்களை யாரை காப்பாத்த போறீங்க? இல்ல எனக்கு என்ன பிரச்சனைனா, ரோமா ஆளுல ஒருத்தரும் கூட சூர்யா கொல்லவே இல்லை இந்த படம் முழுக்க. பாத்தீங்களா, படத்துல ஒரு காட்சியிலும் கூட இந்த பார்ட்ல, அடுத்த பார்ட்ல என்னன்னு தெரியல, இந்த பார்ட்ல ஒரு ரோம ஆட்களும் கூட சூர்யா வந்து கொல்லவும் இல்லை, மீட் பண்ணவும் இல்லை. அவனாச்சும் கொண்டாங்க எகென்ஸ்டா இருக்கிறவன் கூட அவங்க கொஞ்சம் லொல்லா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 4-5 பேரை கொல்லுவான். இவர் தான் வந்து ரோமர்களுக்கு எதிராக வந்து போர் செஞ்சு மக்களை காப்பாத்த போறாரு. ஆனா இவர் ஒருத்தர கூட இப்ப வரைக்கும் கொல்லல. இவரு தான் 2 பேரும் அவன்கிட்ட இருந்து. ஆனா இவரு தான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க ஊருக்காரங்க சுத்தி கொலை பண்ணிட்டு இருப்பாரு. 5 தீவையும் ஆட்டியா போடலான்னு பாத்துட்டாரு. அப்ப இதுதான் இந்த இடத்துல இந்த படம் நான் சொல்றேன், கதை வந்து ஒர்க் அவுட் ஒழுங்கா பண்ணல, ஒட்டல. அப்ப குறைந்தபட்சம் நம்ம மக்களை நான் கொல்ல மாட்டேங்கிற மாதிரி கான்செப்ட் ஏதாவது காட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை இல்ல, அந்த லீடர்ஸ் மட்டும் அடிச்சு காலி பண்ற மாதிரி காமிச்சு அதன் மூலியமா அந்த மக்கள் மத்தியில எல்லாத்தையும் யுனைட் பண்ணி ஒரு அது எதுவுமே இல்லைங்க இந்த படத்துல. இன்னொன்னு மிரட்டுறாங்க பாரி, இன்னைக்குதான் இது நடந்துச்சு. தயாரிப்பாளர் சங்கமா இல்ல என்னன்னு தெரியல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் வந்து ஒரு படத்தை பத்தி நீங்க பேடா கொடுத்து ஓட விடாம பண்றீங்க, இதை முதல்ல வந்து தவிர்க்கணும், அரசாங்கத்துக்கிட்ட வந்து நாங்க வந்து கேட்கிறோம் அப்படின்னு. இப்ப ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். ஒரு படம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல வருது, அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அதே ரிவ்யூஸ் வந்து அந்த படத்தை ஓட வைக்குது. ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் நல்லா இருக்குன்னு மக்கள் பாக்குறாங்க, அந்த படம் ஓடுது, பினான்சியல் சக்சஸ் அடையுது. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, ரிவ்யூ பண்றவங்க கிடையாது. ஒரு ரிவ்யூ பண்றவன் ஒரு நல்ல படத்தை ரொம்ப மட்டமா இருக்குன்னு ரிவ்யூ பண்றான்னே வச்சுக்கோமே, மக்கள் போய் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல வச்சு வெளுத்துருவாங்க, படம் நல்லா இருக்கு நீ எப்படா வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலாம்னு கேட்டுருவாங்க. அப்ப பல படங்கள்ல நீல சட்டை படம் நல்லா இல்ல இதுதான் நல்லா இல்லைங்கிறாங்க. என்ன இப்ப ஒரு பிரியாணி செய்யறோம், இந்த பிரியாணில கொஞ்சம் காரத்தை தூக்கலா போடுற மாதிரி கொஞ்சம் வன்மத்தை தூக்கலா போட்டாங்க சூர்யா மேல. இதுல இருந்து வெளில வரவே முடியாதா பாரி சூர்யாவால? ஏன்னா அவர் மேல எல்லாருமே ஒரு ஹேட். என்ன பண்ண ஒரே தப்பு என்னன்னா,
சேரக்கூடாதவங்களோட சேர்க்குங்க. சேர்க்கை சரியில்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சூர்யா அவர்கள் பண்ண பெரிய மேஜர் மிஸ்டேக்கு, போன ஆட்சியில வந்து டிஎம்கேக்கு அளவுக்கு அதிகமா சொம்பு தூக்கிட்டாரு. டிஎம்கேக்கு சொம்பு தூக்குறேங்கிறத வெளிப்படையா காட்டிக்கிட்டு தூக்கிருந்தா கூட மக்களுக்கு வேற வெறுப்பா இருக்க மாட்டாங்க. நான் நடுநிலைவாதி, மக்களுக்காக பேசுறவங்கிற மாதிரி தன்னை காமிச்சுக்கிட்டு பேசின நபரு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கப்பு சிப்பா அடங்கி போனாரு. பாத்தீங்களா? இங்கேயே இல்ல பாருங்க, அவர் இங்க அப்படியே ஒய்ஃபோட போயிட்டாரு, இங்க பாம்பேக்கு போயிட்டாரு. அன்னிலிருந்தே மக்களுக்கு வந்து அவர் மேல ஒரு மதிப்பு வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த ஒரு வெறுப்புல இருக்கிறதுல இந்த விஷயங்கள்லாம் உள்ள வரும்பொழுது படமும் ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்குங்கிற பட்சத்துல செஞ்சுட்டாங்க. ரொம்ப இருக்கிறத விடவே வெறுப்பு அதிகமா காமிச்சு ஒரு பெரிய மைனஸை உருவாக்கிட்டாங்க. கம்பேக் இந்தியன் மாதிரி கம்பேக் சூர்யா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா நான் என்ன சொல்றேன், தமிழ் சினிமால உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு சில நடிகர்கள் தான் தமிழர்களாக இருக்கிறாங்க. அப்படி அந்த அடிப்படையில சூர்யா தமிழர் தான், நல்ல திறமை கொண்ட திறமையான ஆளுதான், நடிகர் தான், அதெல்லாம் மாட்டுக்கிறது இல்ல. கொஞ்சம் கவனத்தோட கதைகளை தேர்வு பண்ணி நடிச்சாதான் ஓடும். அதுக்கு முன்னாடி நடிச்ச அந்த ஓடிடில வந்த 2 படமே நல்ல ஹிட் தானே. சூரரை போட்டு இதெல்லாமே ஓரளவுக்கு ஓடிடில வந்ததுல அவருக்கு ஹிட் தான். ஆனா அந்த படமே வந்து சப்போஸ் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்திருந்தா கூட, தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தா கூட அதெல்லாம் வந்து ஹிட் ஆயிருக்கும். இதுல ஓடிடில வராம தியேட்டர்ல வந்துருச்சுன்னா அது ஹிட் ஆயிருக்கும் தான். ஏன்னா அதுல அவர் நல்லாவும் நடிச்சிருப்பாரு, நல்ல கதைகளும் தேர்ந்தெடுத்தாரு. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்ஷன் படமா ஓகே, கேமரா ஆங்கிள், விசுவலைசேஷன்லாம் சூப்பர், அதுல எல்லாம் நான் குறை சொல்லல. ஆனா கதையுடைய பேஸு, அதுக்கப்புறம் அதுக்காக அங்க ஒர்க் பண்ண விஷயங்கள், அதை வந்து அந்த கதையோட அந்த காட்சிப்படுத்துதலை எப்படி காட்டணும், இந்த 5 தீவி இந்த கதை எல்லாமே ஓகே, ஆனா அதை எப்படி காட்டுனா நம்ம ஊருக்கூட செட் ஆகுங்கிற அந்த இது புரியாம முழுக்க ஒரு இவங்களை காட்டுற மாதிரி காட்டி வச்சிருக்காங்க. வைக்கிங்ஸை காட்டுற மாதிரி காட்டி அந்த இதுல ஓவர் இன்ஸ்பயர் ஆகி அப்படியே காட்ட ட்ரை பண்ணது ஒட்டலை. ஓகே, ஃபைன். இப்ப இறுதியா நம்ம பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பர்சனல் ஆஃப் த ரெக்கார்ட். ஸோ மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார், அழகு முத்துக்கோன், இந்த மாதிரி நான் யாராவது விட்டுருக்கேன், இந்த மாதிரி ஹீரோயிக் ஸ்டோரிஸ். உங்களுக்கு வரலாறு தான் எடுக்கணும்னா, பழங்காலத்தை பத்தி எடுக்கணும்னா இவ்வளவு ஸ்டோரிஸ் இருக்கு, அதெல்லாம் ஏன் எடுக்க மாட்டாங்க, ஏன் வந்து எடுக்க பயப்படுறாங்க? பயப்படல இல்லைங்க, அவங்களுக்கு அந்த ஒரு இன்டென்ஷன் இல்லைங்கிறத நான் ஃபீல் பண்றேன். உண்மையிலேயே இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு 500 கோடி 1000 கோடி கொடுத்து படம் எடுனா என்ன எடுப்போம்? நம்ம வரலாறு எடுப்பேன், ஆனா அதை எடுத்தா வெளில விட மாட்டாங்க. அது புரியுது, அந்த நீங்க சொல்றது புரியுது. அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட அதிகாரத்தோட வச்சுக்கிட்டு தான் அதெல்லாம் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற வரலாற்றை மக்கள்கிட்ட கடத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப பூலித்தேவனோட வரலாறுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பூலித்தேவனும் அதே போல வெள்ளையர்களை எதிர்த்து நின்னவன், உள்ளூர்ல இருந்த எதிரிகளையும் அடிச்சு துவம்சம் பண்ணவன். அப்ப அந்த விஷயங்கள்லாம் வந்து ஹைலைட்டடா ஹிஸ்டரியில பதிவாக்கப்படாம கிடக்குது. அதை வந்து மக்கள் மத்தியில காட்டும் போது நிறைய காட்சிகளை வந்து ரொம்ப ஹீரோயிக்கா கலிங்கத்து பரணின்ற ஒரு விஷயத்தையே ஒரு சின்ன விஷயம் அதே வந்து சமபடமா எடுக்கலாம். அதான் அது கூட விட்டுருங்க, அது கூட அந்த படையெடுத்து போற அந்த கான்செப்ட் தான் அதுல வரும். இங்க நமக்கு உணர்வு பூர்வமா காட்டுறதுக்கு உண்மையான ஹிஸ்டரிய அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கும் போது அதுல எல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல ஒர்க் பண்ணி. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எனக்கு தெரிஞ்சு வெள்ளத்திரையா விட்டுட்டு போறது நல்லது. நம்ம எழுதிக்கலாம் அதெல்லாம். சரி, ஓகே. இவங்க எல்லாம் வந்து எடுத்து போட்டு குழப்பி வச்சு தப்பா எடுத்து அதுல நம்ம கரெக்ஷன்ஸ், ஏன்னா இவங்க இது வரைக்கும் எடுத்த படங்கள்லாம் நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம்ல. தமிழர் வரலாறு சார்ந்து இவங்க கால் வச்சு அத்தனை பேருமே, பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், ஆமா பொன்னியின் செல்வன் நாவலே ஓட்ட, அது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பா தான் தமிழர்களை காட்டிட்டு வருது. வேள்பாரி, இது மாதிரி நிறைய வேள்பாரி, அதுவும் குப்பை. அந்த குப்பையும் வந்து நம்ம தமிழர்களை இழிவுபடுத்தி தான் வரப்போற குப்பை. ஏன்னா அந்த நாவலுமே தமிழர்களை இழிவுபடுத்தின ஒரு குப்பை நாவல். அப்ப இந்த குப்பைகளை வந்து படமா எடுத்து குழப்பிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் வரும் பொழுது, நம்ம கிட்ட அதிகாரம் வரும்போது, பொருளாதாரம் வரும்போது, நிச்சயம் தமிழர் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் நம்ம இறங்குவோம். அதுக்கு சினிமா டூலையும் யூஸ் பண்ணி. ஆமா, அந்த டூல் இல்ல, நீங்க காட்சி ஊடகமும் கலை ஊடகத்தையும் நம்ம விட்டுட்டுலாம் நம்ம வந்து மக்கள் மத்தியில எதையும் போய் பதிய வைக்க முடியாது. இன்னைக்கு நம்ம அதிகமா யூடியூப்ல பேசுறோம்னா அதுக்கு காரணம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் ஏன் பேசுறீங்கன்னா, இந்த மாதிரி கோச்சுக்கிறீங்க. ஏன் பேசணும்னா, இந்த மாதிரி டாபிக் பேசும்பொழுதுதான் புது இளைஞர்கள் உள்ள வராங்க. அந்த புது இளைஞர்கள்ட்ட தான் தமிழ் தேசியத்தை விதைக்க முடியும். நீங்களாம் தமிழ் தேசிய பழுத்த மரம் ஆயிட்டீங்கல்ல, நீங்க காய்ச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நமக்கு விதைக்க வேண்டிய வேலை இருக்குல்ல. இன்னும் எத்தனையோ தரிசு நிலங்கள் இருக்கு, அங்க விதைகளை போட வேணும், அங்க தண்ணீர் ஊற்ற வேணும். நாங்கெல்லாம் செழிப்பா இருக்கணும், தாராளமா இருங்க. ஆனா இதை பேசாதீங்க, இதை பேசுங்கன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு தெரியும் எதை பேசுனா மக்கள்கிட்ட போய் சேரும், எந்த அடிப்படையில மக்களை உள்ள இழுக்கணும், எதன் அடிப்படையில மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தணுங்கிறத நம்ம இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதை நாங்க தொடர்ச்சியா பண்ண விடுங்கிறத நம்ம சொல்லிருக்கோம். இந்த ஸ்பானிஷ் பிளாக் ஆட்டிக்கிட்டு விசில் போட்டுட்டு சுத்துற கூட்டம் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் பண்ணாதான் உள்ள வந்து பார்த்து தமிழ் தேசியத்தை புரிஞ்சுக்கும். கரெக்ட். அப்ப அதை நம்ம அதை வந்து அப்படியே இல்லாம இதை பத்தி பேசலன்னா அப்படிலாம் யாருன்னு கேட்டு போயிருவாங்க. இல்ல அப்படிலாம் இருக்காங்களா, பேசுறாங்களா தெரியாது. அந்த உலகம் வேற, இந்த உலகம் வேறன்னு ஆயிப்போயிரும். அப்படி இல்ல, அந்த உலகத்தை நம்ம உலகமா மாத்துறதா நம்ம வேலை. அப்ப அதுக்கான வேலையை தான் நம்ம பண்றோம். அது அவங்களுக்கு புரியல நிறைய பேருக்கு. நைஸ். மிக்க நன்றி பாரி. நன்றி.